துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுத்து வைத்த மாதம் என்று 2024 ஏப்ரல் மாதத்தை சொல்லிடலாம். தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான ஒன்று. 5, 6, 7ஆம் இடங்களில் நல்ல நிலையில் எல்லா கிரகங்களும் அமைஞ்சிருக்கு. பூரண ராஜயோகாதிபதியான சனி பகவான் இப்போது 5ஆம் இடத்தில் இருக்கிறார். பொதுவாகவே 5ஆம் இடத்திலிருந்து அவர் 2 பலன்களை செய்வார். 2 வேறான பலன்களை செய்வார். பிள்ளையால ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுப்பார், இன்னொரு பக்கம் பிள்ளைய திட்டக்கூடிய அமைப்புகளை சொல்லுவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம பிறக்கும்போது கையில் செல்ஃபோன் கிடையாது. நம்முடைய பருவத்தில் செல்ஃபோன் கிடையாது. நம்முடைய குழந்தை பருவத்தில் செல்ஃபோன்னா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இமேஜினேஷனை பண்ணவே முடியாது. நம்முடைய வாலிப பருவத்திலே நம்மகிட்ட செல்ஃபோன் இல்லை. ஆனால் இன்றைக்கு குழந்தைகள் பிறக்கும் போதே கையில் செல்ஃபோனோட தான் பிறக்கிறாங்க. அம்மா வயிற்றுலேருந்து வரும்போதே கையில் குழந்தை கையில் செல்ஃபோன் இருக்குன்றது தான் ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு செல்ஃபோன் நம்முடைய உடம்புல ஒட்டி பிரிக்க முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது. எந்த நேரத்திலையும் புள்ள செல்ஃபோனு கையுமா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்தில் நிறைய தடவை பிள்ளைங்களை திட்டுவீங்க துளாராசிக்கார பெற்றோர்கள். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி இருப்பது பிள்ளைகளை பற்றிய எதிர்காலத்தை பற்றிய ஒரு கவலைகளை அப்படியே துலாம் ராசிக்கார அம்மா அப்பா 2 பேருக்குமே கொடுக்கும். இருந்தாலும் பிள்ளைகள் நம்மளுடைய புத்திசாலிகள், அவர்கள் எல்லாத்திலையும் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருப்பாங்க, எல்லாத்திலையும் ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க என்கின்ற மாதிரியான சில பல அமைப்புகளில் மனசை தேற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்ல பலன்கள் இந்த மாதத்தில் உண்டு. ராசிநாதன் உச்சம் அடைவது என்பது ஒரு வருஷத்துக்கு 11 மாசத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாசத்துல ஒரு 2 வாரங்கள் அவர் அப்படியே உச்சம் என்கின்ற அற்புதமான ஒரு நிலைமையை அடைஞ்சிருக்கிறார். மிகப்பெரிய எக்ஸலண்டான ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்துல அவர் ஏற்கனவே ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ராகுவோடு போய் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கும். மாதம் முழுவதும், இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே 7ஆம் இடத்துல தான் குரு இருக்கிறாரு, ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிநாதன் உச்சம், ராசியை குரு பார்ப்பது என்பது நீண்ட நாட்களாக என்ன நீங்க நினைச்சிருந்தீங்களோ அவ்வளத்தையும் நடத்தி காட்டும் அப்படிங்கிறத காட்டுது. ப்ரொபோசல் மாசம், லவ் வர்ற மாசம். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தும் என்று அப்படியே சொல்லுவேன். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்பு ஒரு 20-25 வயதுகளுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஏன் இவரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, அதாவது நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் காதலர்களாக மாறக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. ஆகவே எல்லா நிலைகளிலையும் எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு இப்போது அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது. துலாம் ராசிக்கு வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாகவே ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 35-40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வீடு வாகனம் போன்றவைகள சிறப்புகள் இருக்கும். இது வரைக்கும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கடனுக்காவது ஒரு சின்ன ஒரு பிளாட்டை வாங்கி போட்டுடலாம் அப்படின்றதுல கொஞ்சம் தைரியம் இல்லாமல் இருந்தவங்க, லோன் கிடைக்குமோ கிடைக்காதோன்ற மாதிரி எண்ணங்கள் இருந்தவங்க எல்லாத்துக்குமே என்ன மாற்றங்கள் வரப்போகுது, லோன் வரப்போகுது. லோன் வந்தாலும் அல்லது வேறு யாராவது உதவி செய்தாலும் ஒரு நிலையில நல்ல விதமான வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, வாகனம் வாங்குவது போன்ற இருக்கின்ற வாகனத்தை மாற்றுவது போன்ற நல்ல அமைப்புகள் உச்ச சுக்கிரனினால் துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஏற்படும். கணவன் மனைவி உறவு ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கும். பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் கூட மீண்டும் சேர்ந்து விடலாம், குழந்தைகளுக்காக சேரலாம் என்கின்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக அனைத்திலும் சிறப்புகள். ஒரு நல்லதை சுருக்கமாகவே சொல்லிடலாம். கெட்டதாக இருந்தால் தான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லணும். ஐயா சாதகமற்றது எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார். பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும்போது தான் ஏதாவது ஒரு நிலையில கஷ்ட நஷ்டங்கள் ஓவரா தெரியும். ஐயோ இப்படிலாம் வந்துருச்சு அப்படிலாம் வந்துருச்சுன்னு இல்லை. இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சமாளிக்க முடியாத அளவிற்கு அப்படி ஒன்றும் பிரச்சனைகள் இல்லாத வழக்கம் போல ஒரு நிலையில எதையும் தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2024 ஏப்ரல் மாதம்